அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு சமூகம் சார்ந்த ஒவ்வொரு மக்களுடைய தொழில் சார்ந்த அனைத்துமே மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு ஆட்சியல் அமைப்பிலுமே கொடுத்திருக்கின்றது, நிர்ணயம் செய்திருக்கிறது. விவசாய மக்களுடைய மேம்பாடு, நெசவாளி மக்களுடைய மேம்பாடு, தொழில் வளங்களுடைய மேம்பாடு, குழந்தைகளுடைய கல்வி திறன் மேம்பாடு, பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு, கூலி தொழிலாளி மக்களுடைய மேம்பாடு, செவிலியர்களுடைய மக்களுடைய மேம்பாடு, மருத்துவர்களுடைய மேம்பாடு, ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு மக்களுடைய மேம்பாட்டுக்காகவும், அதிலும் ஆங்காங்கே தெருக்களை அமர்ந்து இன்றைக்கும் கைவினை பொருட்கள் செய்து விற்று கொண்டிருக்கும் மக்களுடைய மேம்பாடு அனைத்தையுமே முழுமைப்படுத்தி அவர்களுக்குரிய ஒரு பங்களிப்பாக ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே அதற்குரிய சட்ட திருத்தங்களாக ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அம்மக்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை முழுமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கும் எத்தனையோ முதியோர் இல்லங்கள், காப்பகங்கள் மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கின்றது. அனைத்துமே முழுமையாக தன்னுடைய குடும்பமாக அனைத்து வகையான மக்களுக்குரிய நலத்திட்டங்களையுமே கொண்டு வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்துள்ள எத்தனையோ விவசாய மக்களுடைய மேம்பாடும் நெசவாளி மக்களுடைய மேம்பாடும் இன்றைக்கு முழுமையாக குறைந்து கொண்டிருக்கிறது, நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசினால் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே ஒரு தனிநபர் ஆதிக்கமாக ஒரு கார்ப்பரேட் கொள்ளையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் நிராகரிப்பு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கும் அனைத்துமே மாற்றி அமைக்கக்கூடிய சட்ட திருத்தமாக வருகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் கண்டிப்பாக நெசவாளி மக்களுக்குரிய நேரடி கொள்முதல் மற்றும் அரசே ஒரு கூட்டமைப்பாக வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய தொழிலை தொடங்குவதற்குரிய ஒரு முழுமையான அங்கீகாரம் ஏற்படுத்தி தர முடியும். இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே அம்மக்களுக்குரிய முக்கியத்துவத்தை மிகப்பெரிய நிர்ணயம் செய்திருக்கின்றது. இன்றைக்கும் இந்த 5 வருட வனவாசம் என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தையே முழுமையாக அளித்து விட்டது. மக்கள் உணவருந்த கூட அந்த 3 வேளை உணவு அருந்துவதே ஒரு கடினமான சூழ்நிலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நெசவாளி மக்களுடைய மேம்பாடு இன்றைக்கு யாரோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திடம்